ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பிக் பாஸ பத்தி தான் பேச போறோம். பிக் பாஸா ஐயோ அது வேணாவே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. எஸ், பிக் பாஸ்னாலே இப்ப ரொம்பவே ஒஸ்டா தான் போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்தாலே எல்லாருக்குமே இரிட்டேட்டிங் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எதுக்கு திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ நான் பிக் பாஸை பத்தி தான் பேச போறேனே தவிர உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் அதெல்லாம் நான் பேச போறது இல்ல. இப்போ ஒரு விஷயம் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய சம்பள பட்டியல் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆன உடனே அடுத்து யார் யாருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மக்கள் ரொம்பவே சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல விஜய் சேதுபதி அவர்களுடைய சம்பளம் எவ்வளவோ அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதே மாதிரி இப்போ உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்டுடைய சேலரி எவ்வளோ அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் தான் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் நார்மலா அவங்க வீடியோஸ் போட்டு எவ்வளவு சம்பாதிப்பாங்களோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இவங்க பர் டே கணக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 1ல இருந்து 8 வரைக்குமே மேக்சிமம் செலிபிரிட்டிஸ் தான் உள்ள இருந்தாங்க. அதாவது இது வரைக்கும் நாம அவங்கள வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் பார்த்தவங்க தான் உள்ள வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சீசன்ல மட்டும் தான் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சரா வந்திருக்காங்க. சோ அதுல ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் அந்த சேனலோட ஒரு ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்காங்க. மத்தபடி எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சரா தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கான சம்பளம் எவ்வளவு இருக்கும், எப்படி இருக்கும். சோ ஆல்ரெடி இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே ஒருத்தவங்க இப்படி ஒரு வீட்டுல என்னால இருக்கவே முடியாதுப்பா, நான் வெளியில போயிடுற, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்த ஒரு 5-6 நாள்லயே வெளியில போயிட்டாங்க. சோ அவங்களுக்கான சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வெளியில போறப்போ 10,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் அப்படின்னு கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு 5 நாளுக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து மத்த கண்டெஸ்டன்ட் எல்லாம் உள்ள இருக்காங்க. இப்ப வரைக்கும் உள்ள இருக்கிறவங்களோட சேலரிஸ் மட்டும் தான் வந்திருக்கு. சோ ஆல்ரெடி எலிமினேட் ஆகி வெளியில போனவங்களோட சேலரி லிஸ்ட் நமக்கு இன்னும் வரல. சோ இப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த 15 பேரோட சம்பளம் எவ்வளவு அப்படின்றதான் வெளியாகிருக்கு. அதை தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ இதுல அதிகப்படியான சம்பளம் யாரு வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜே பாரு தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அத்தனை பேர்லயும் அவங்க கொஞ்சம் யூனிக்கான பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு பர்சனும் கூட. சோ அவங்களோட சம்பளம் எல்லாரை விடவும் அதிகம். அதாவது 15 கண்டஸ்டன்ட் டோட்டலா அப்படின்னா 14 பேரை விட பார்வதிக்கு அதிகமான ஒரு சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பாக்குறப்போ விஜே பாருவோட சம்பளத்தை நாம லாஸ்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரு கம்மியா வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ உள்ள கானா வினோத் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா கானா சிங்கர். எப்பவுமே அந்த டீமை ரொம்ப என்டர்டெய்னிங்கா வச்சிருக்காங்க. அதாவது நிறைய சாங்ஸ் எல்லாம் பாடி எல்லாரையும் ஆட வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சண்டையும் அவர் தான் அதிகமா போட்டுக்கிட்டு இருக்காரு. மேபி அது எதுக்காக அந்த அளவுக்கு அவர் வாய்ஸ் ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்பெல்லாம் அப்படின்றது தெரியல. ஏன்னா வாய்ஸ் ரேஸ் பண்ணாதான் நம்ம வெளியில தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை எல்லாருமே வச்சிருக்காங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் ஒவ்வொருத்தருமே வாய்ஸ் ரேஸ் பண்ணி எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில பாக்குறப்போ கானா வினோத் அண்ட் கலையரசன், அகோரி கலையரசன், இவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளமா நியமிக்கப்பட்டுதான் அவங்களை உள்ள அனுப்பியிருக்காங்க. அடுத்ததா அரோரா அண்ட் வியானா. அரோராக்கு பலூன் அக்கா அப்படிங்கிற ஒரு பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. அவங்க சப்ஸ்கிரிப்ஷனும் வச்சிருக்காங்க. அது மூலமா அவங்க நிறைய earn பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு தான் பிக் பாஸ்க்குள்ள கூப்பிட்ட உடனே வந்தாங்க. சோ வியானாவும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. பட் அவங்களோட போட்டோஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கும். பயங்கரமான ஒரு லைக்ஸ் அவங்களுக்கு இருக்கும். சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி சம்பளம் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் இவங்க 2 பேருமே சேலரியா வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா பிரவீன் அண்ட் சபரி. இவங்க 2 பேருமே நான் சொன்ன மாதிரி அந்த சேனல்ல இருக்கக்கூடிய சீரியல் ஆர்டிஸ்ட். சோ இவங்க 2 பேருக்குமே பர் டே பாத்தீங்கன்னா 15,000 சேலரியா பிக்ஸ் பண்ணி தான் உள்ள அனுப்பியிருக்காங்க. சோ 2 பேருமே பர் டேக்கு 15,000 வாங்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் அங்க கொஞ்சம் ஜென்யூனா பிளே பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது எங்க வாய்ஸை ரைஸ் பண்ணணும், எங்க நம்ம சைலண்டா இருக்கணும், எங்க நம்ம கேம் பிளே பண்ணணும், எப்படி டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும், அந்த தலைவனா எப்படி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜென்யூனா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 பர்சன் அப்படின்னா அது சபரி அண்ட் பிரவீன். சோ இவங்க 2 பேருக்கும் தான் பொருந்தும். அதனால இவங்க 2 பேர்
ஆல்ரெடி அந்த சேனலோட ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால 15,000 வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே 10,000 வந்து பர் டேக்கு சேலரி வாங்குறாங்க. சோ துஷார், எஃப்ஜே, கனிதிரு, சுபிக்ஷா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா 10,000 பர் டேக்கு வந்து வாங்குறாங்க. எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் தான், எல்லாமே இன்ஸ்டால ஃபேமான ஒரு பர்சன்ஸ் தான். சோ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பர் டே வந்து 10,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எதனால அப்படின்னா வெளியில இருந்தா இவங்க எந்த அளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்களோ அதை வந்து கால்குலேட் பண்ணி தான் இங்க வந்து கொடுப்பாங்க. சோ அப்படிதான் ஒவ்வொருத்தருக்குமே வந்து இவ்வளவு சேலரி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பிரவீன் காந்த் ஒரு டைரக்டர் உள்ள வந்தார். அவருக்கு மட்டும் தான் பர் டேக்கு வந்து 50,000 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவரை உள்ள அனுப்புனாங்க. பட் அவரு தான் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து எலிமினேட் ஆனாரு. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா அப்சரா எலிமினேட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்குமே பர் டே வந்து 15,000 தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் 2 வீக்ஸ்ல எலிமினேட் ஆயிட்டாங்க. ஆதிரையுமே பாத்தீங்கன்னா 10,000 தான் அவங்களுக்குமே சொல்லியிருந்தாங்க. சோ அவங்க வந்து தேர்டா எலிமினேட் ஆயிட்டாங்க. அடுத்து இருக்கக்கூடிய இந்த 15 பேர்ல 14 பேரை விட அதிகப்படியா சேலரி வாங்கக்கூடிய அந்த 15வது பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜே பாரு தான். விஜே பாருக்கு பர் டே வந்து 20,000 rupees வந்து சேலரியா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த சேலரி எல்லாம் எப்படி கால்குலேஷன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா வீக்லி எலிமினேஷன் இருக்கிறதுனால பர் டே கணக்கு தான். சோ இந்த வீக் ஃபுல்லாவே 6 டேஸ் நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர் டேக்கு எவ்வளவு சேலரியோ அதை அந்த 6 டேஸ்க்கு கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி எத்தனை வீக் நீங்க இருக்கீங்க அப்படின்றது தான் அங்க வந்து மெயினா பார்ப்பாங்க. அதை வச்சுதான் அவங்களோட சேலரி கொடுப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிகப்படியான சேலரி கொடுக்குறோம் பர் டே அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஆட்களை உள்ள கூப்பிட்டு போட்டுட்டு ஆனா அவங்கள தான் ஃபர்ஸ்டா எலிமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட சேலரி அதிகமா இருக்கு அப்படின்றதுனால அவங்க நல்லா பிளே பண்ணாலுமே கூட அவங்கள தான் ஃபர்ஸ்டா எலிமினேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ கடந்த 2 சீசனாவே பிக் பாஸ் வந்து டிஆர்பில ரொம்பவே கம்மியா இருக்கு. அதுக்கு முன்னாடி வனிதாலா இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பர் டேக்கே 30,000 to 40,000 அப்படி இருந்தது. இருந்தாலும் அந்த டைமிங்ல பிக் பாஸ் டிஆர்பில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கும். சோ ஆட்ஸ் எல்லாம் பயங்கரமா வரும். பர் டேவே பாத்தீங்கன்னா கோடி கணக்குல அவங்க அந்த பிக் பாஸ்ல மட்டுமே ஆட்ஸ்ல வந்து கேஷ் எடுப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ பிக் பாஸ் வந்து டிஆர்பில ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு உள்ள ஆடே வர மாட்டேங்குது. இவங்களா எல்லாத்தையும் வந்து புடிச்சு இழுத்து போட்டு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களோட சேலரிகளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல எல்லாருமே இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்களே அப்படின்ற இன்னொரு ரீசனுமே பாத்தீங்கன்னா இந்த சேலரி தான். ஏன்னா இப்ப வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்டோ பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோ கூப்பிட்டு உள்ள போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு சேலரி கொடுக்கணும். அப்பதான் அவங்க வந்து இங்க உட்காருவாங்க, இவங்க சொல்றபடியெல்லாம் கேட்பாங்க. மற்றபடி கம்மி சேலரிக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கம்மி சேலரிக்கு கரெக்டான பர்சன் வேணும் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் தான் வந்து அதுக்கு கரெக்டா இருப்பாங்க, ஆப்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்ஃப்ளூயன்சர் எல்லாத்தையும் உள்ள இழுத்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசனே அவங்க இன்ஃப்ளூயன்சரை உள்ள கூப்பிடுறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்சருக்குன்னு ஒரு சில ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலும் லைக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. பட் அந்த ஃபாலோவர்ஸையும் நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் இந்த மாதிரி அவங்கள உள்ள கூப்பிட்டு நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணி. ஸோ இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பாலிடிக்ஸ் உள்ள இருந்துகிட்டு இருக்கு. இது எதுவுமே வந்து நார்மலா ஒரு ரியாலிட்டி ஷோ கிடையாது. முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் உள்ள இருக்கு. அது இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பிக் பாஸ் கண்டஸ்டன்டோடைய ரியல் சேலரி. அதாவது இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசம் மேபி இருக்கலாம். ஆனா அபிஷியலா பாத்தீங்கன்னா 80% ப்ரூஃப் ஆகி தான் இந்த சேலரி லிஸ்ட் வந்து நமக்கு வந்திருக்கு. அதை தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இப்ப இருக்கக்கூடிய பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ல உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் பிடிச்சிருக்கான்றத சொல்லுங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய யாரை பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் பத்தியும் சரி, சினிமாவை பத்தியும் சரி நிறைய விஷயங்கள் டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.